கோலினால் மே தொருளோம், உமது கோலினால் மே தொருளோம், உமது கோலினால் மே தருளோம், உமது கோலினால் மே தருளோம். பிரியமானவர்களே, இயேசு ஒரு இதிகாச புருஷன் அல்ல, வரலாற்று மனிதர். பாலஸ்தீனத்திலே ஏறத்தாழ 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஏரோது ராஜாவுடைய காலத்திலே பிலாத்து அங்கே ஆளுநராக இருக்கும்போது அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, யூத ஜனங்களுக்கு அன்னா காய்பா பிரதான ஆசாரியர்களாக இருக்கும்போது இந்த இயேசு கிறிஸ்து உலகத்திலே பிறந்தார். ஏறத்தாழ 32-33 ஆண்டுகளாக அந்த ஊழியத்திலே பொது வாழ்வில் அவர் ஈடுபட்டு தேவ நாமத்தை மகிமைப்படுத்தி சிலுவையிலே பாடுபட்டு மரித்தார். இதெல்லாம் வரலாற்று சம்பவங்கள், யாரும் மறைக்க முடியாது, யாரும் மறுக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு இந்த உலக வரலாற்றை கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று மாற்றினது மாத்திரமல்ல, கோடாகோடி மக்களுடைய வாழ்க்கை இந்த 2000 ஆண்டுகளிலே படித்தவர்கள், பாமரர்கள், அறிவுஜீவிகள், அறிவியல் நிபுணர்கள், தலைவர்கள், மன்னர்கள், அடிமைகள் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். பல கோடி மக்களுடைய வாழ்க்கையை கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று பிரித்திருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு வேத வசனத்தை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. ஆக்ட்ஸ் சாப்டர் 4 verse 12, அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. இயேசுவாலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு, நாம் காப்பாற்றப்படும்படிக்கு, நரகாக்கினைக்கு, நித்திய அழிவுக்கு நாம் காப்பாற்றப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல், நல்லா கவனிங்க, அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. அந்த ஒன்றான மெய் தெய்வம், எல்லாமானவர், ஏலோகி, அந்த எல்லாமானவரால் நாம் விமோச்சனம் அடையும்படிக்கு இந்த இயேசு என்ற ஒரு நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை என்று சொல்லி, அப்போ அந்த நாமம் என்ன? இயேசு என்ற அந்த நாமத்தினுடைய மகிமை என்ன? இன்னொரு வசனத்தையும் கூட நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 1 John chapter 5 11-12 வசனங்கள், verses 11 and 12. தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார், நித்திய வாழ்வு. தேவன், இறைவன், எல்லாமானவர் நமக்கு நித்திய வாழ்வினை தந்திருக்கிறார். அந்த வாழ்வு, அந்த நித்திய வாழ்வு நமக்கு எப்படி கிடைக்கிறதா? வேதம் சொல்லுகிறது, அந்த வாழ்வு அவருடைய குமாரனில், இயேசுவில், அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியம். இறைவனால் அருளப்படுகிற நித்திய வாழ்வு நமக்கு உண்டாயிருப்பது அந்த குமாரனில் இருக்கிறதா. அந்த குமாரனை, இயேசுவை உடையவன் வாழ்வை உடையவன், ஜீவனை உடையவன், வாழ்வை உடையவன், தேவனுடைய குமாரன், அந்த இறைமகன். இயேசு இல்லாதவன்
வாழ்வு இல்லாதவன், ஜீவன் இல்லாதவன், நித்திய வாழ்வு அவனுக்கு கிடையாது. இந்த இயேசுன்னு சொல்கிறோமே, ஒரு சின்ன மொழி விளக்கத்தை உங்களுக்கு கொடுத்து அவர் சுமந்த சிலுவை, அந்த இயேசு சுமந்த சிலுவைக்குள்ளாக, அந்த செய்திக்குள்ளாக நான் கடந்து போக விரும்புகிறேன். ஒரு சின்ன ஆய்வு கட்டுரை, மொழி ஆய்வு கட்டுரை. இப்போ நம்ம இயேசு அப்படின்னு ஒரு பேர் சொல்கிறோம். அந்த இயேசு என்ற பேர் நம்ம எழுதும்போது சில இயேசு அப்படின்னு பொதுவாக நம்ம அப்படி தான் எழுதுகிறோம், இயேசு. இன்னும் சில இயேசு அப்படின்னு எழுதுகிறோம். இன்னும் ஒரு சிலர் அகரத்தை பயன்படுத்தி இயேசு என்று எழுதுகிறோம். இப்படி தான் நம்ம எழுதுகிறோம். அப்போ இந்த பெயர் எபிரேயத்தில் எப்படி இருக்கு? நம்ம இயேசு, இயேசு இல்லை அகரம் பயன்படுத்தி வெறும் இயேசு இல்லாமல் எப்படி? இப்போ என் பேர் ராபர்ட். அதிகமாக தமிழ் பற்றுடையோர் போட்டு எழுதுவாங்க, ராபர்ட் அப்படின்னு எழுதுவாங்க. சிலர் அந்த இல்லாமலே ராபர்ட் அப்படின்னு எழுதுவாங்க. அந்த ராபர்ட்டில் சிலர் அந்த ஒரு சேர்ப்பாங்க, ராபர்ட் அப்படின்னு. சிலர் அந்த இல்லை இல்லாமல் ராபர்ட் அப்படின்னு எழுதுவாங்க. இன்னும் ஒரு சில இடங்களில் வால் போஸ்ட்லேயே அடிச்சிருக்காங்க வல்லினம் பயன்படுத்தி, ராபர்ட் வல்லினம் பயன்படுத்தி எழுதியிருக்கிறாங்க. அதே போல் இந்த இயேசு என்ற பெயரையும் கூட நம்ம தமிழில் அதிகமாக இந்த 3 விதமாக எழுதுகிறோம். ஆனால் இந்த இயேசு என்ற பெயர் அது எபிரேயத்தில் எப்படி அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம் என்றால், இயேசு என்ற பெயர் எபிரேயத்தில் யெஷுவா என்று இருக்குது. குறிச்சிக்கொள்ளி, யெஷுவா. இதைத்தான் நம்ம இயேசுன்னு சொல்கிறோம், யெஷுவா என்று இருக்குது. பிரியமல்ல, எபிரேயம் என்பது ஒரு மொழி கிடையாது, நல்லா கவனிச்சுக்கோங்க. எபிரேயம் என்பது ஒரு இனம். முதல் எபிரேயன் ஆபிரகாம். எபிரேயன் என்ற சொல்லினுடைய பொருள் நதியை கடந்தவன். அவங்கெல்லாம் அந்த ஐப்ராத் நதியை கடந்து, பாபிலோனிலிருந்து, மெசொப்பொத்தாமியாவிலிருந்து ஐப்ராத் நதியை கடந்து அவர்கள் கானான் தேசத்துக்கு வந்தார்கள். ஒருவேளை மெசொப்பொத்தாமியாவில் என்ன மொழி பேசினாங்களோ அந்த மொழியை பேசியிருப்பார். கானான் தேசத்தில் உள்ள மொழி கலந்திருக்கலாம். எபிரேய மொழி என்ற ஒரு மொழி பழைய ஏற்பாட்டில் குறிப்பிடப்படவே இல்லை. பிரியமானவர்களே, எபிரேய இனம் இருந்திருக்கு. அந்த இனக்கூட்டம் ஒரு மொழி பேசியிருக்கலாம். அவர்கள் யெஷுவா என்ற ஒரு சொல்லை பயன்படுத்துகிறாங்க. அந்த யெஷுவா என்ற சொல்லு தான் நம்முடைய தமிழ் பழைய ஏற்பாட்டில் யோசுவா என்று இருக்குது. இந்த யெஷுவா என்ற சொல்லு தான் நம்ம பழைய ஏற்பாட்டில் யோசுவா என்று இருக்குது. எப்படி இந்த யெஷுவா என்ற சொல்லலாம் எப்படி வந்தது நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். கொஞ்சம் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். யோசுவா என்று சொன்னால் நம்மை காப்பாற்றுகிறவன், நம்மை பாதுகாக்கிறவன். அது ஒரு இறைவனுடைய பெயர். நமக்காக எல்லாவற்றையும் செய்கிறவன், நம்மை பாதுகாக்கிறவன், நம்மை விடுவிக்கிறவன், நம்மை காக்கிறவன் அப்படிங்கிற பொருள் யெஷுவா அப்படிங்கிற ஒரு பொருள். அந்த யெஷுவாவை தான் நம்ம வேதத்தில் யோசுவா என்று சொல்லியிருக்கு. பிரியமானவர்களே, ஏறத்தாழ அவனுடைய நாட்கள் வந்து ஒரு 1000-1500 ஆண்டுகள் கழித்து இயேசு பிறக்கிற காலத்தில் அந்த யெஷுவா என்ற சொல் அராமிக் மொழியில், எபிரேய மொழியோடு இணைந்த ஒரு மொழி, அராமிக் மொழியில் யெசுவா என்று அழைக்கப்பட்டது. யெஷுவா என்பது யெசுவா. நான் சொல்ல இயேசுன்னு எழுதுகிறோம், வெறும் இயேசுன்னு எழுதுகிறோம் இல்லையா? அதே மாதிரி யெஷுவா என்ற சொல், நல்லா கவனிங்க, யேசுவா என்று அழைக்கப்பட்டது. அப்போ மரியாலாம் யெசுவாசுங்க வாடா அப்படி தான் கூப்பிட்டுருப்பாங்க. அதான் நம்முடைய வேதாகமத்தில் கிரேக்கத்தில் இசூஸ் என்று அழைக்கப்பட்டது. இசூஸ். பிரியமானவர்களே, இசூஸ் என்று கிரேக்கத்தில் அழைக்கப்பட்டது. இந்த இசூஸ் என்பதுதான் ஜீசஸ் என்று ஆனது. இசூஸ் என்பதுதான் ஜீசஸ் என்று ஆனது. அது என்னங்க இசூஸ்ங்கிறது ஜீசஸ்? இங்கே சில படித்தவங்கள்லாம் இருக்கிறீங்க. பழைய ஆங்கிலத்தில் ஜே என்பதற்கு என்ற உச்சரிப்பு தான் உண்டு. இன்றைக்கி நீங்கள் ஃபொனட்டிக் லாங்குவேஜில் நீங்கள் பார்ப்பீங்கன்னா எங்கெங்கே ஜே வருதோ அங்கெல்லாம்
அந்த ஏ என்ற உச்சரிப்பு தான் இருக்கும். யூனியன், யூனிவர்சிட்டி இதெல்லாம் சொல்லும்போது அங்கே ஜே என்று தான் இருக்கும். இந்த யூனியன் என்பதற்கு அவங்க அங்கே ஜேயில் உள்ளதாக போட்டிருக்காங்க. ஜே யூனியன் அப்படின்னா ஜே அப்படிங்கிற உச்சரிப்பில் தான் வரும். அப்போ இசஸ் என்பது ஒரிஜினலாக ஜேஇஎஸ்யூஎஸ் தான் இருந்துச்சு. அப்புறம்தான் ஜேங்கிற உச்சரிப்பு வந்தது. பிரியமானவர்களே, இன்றைக்கி நீங்கள் ஜேங்கிற பேரெல்லாம் அதிகமாக பார்த்தீங்கன்னா, வேதத்தில் உள்ள பெயர்கள், பழைய பெயர்கள்லாம் பார்த்தீங்கன்னா தமிழில் இல்லாவிட்டால் அதனுடைய மூலத்தில் ஏன்னு தான் இருக்கும். ஜான், யோவான்; ஜோசப், யோசேப்; ஜேக்கப், யாக்கோப். அதே மாதிரி ஜீசஸ், ஈசஸ். ஈசஸ் தான் ஒரிஜினல். இந்த ஈசஸை தான் இன்றைக்கு நம்ம இயேசு என்று சொல்லுகிறோம். இந்த பாருங்கள், நான் இப்போ எதுலேருந்து ஆரம்பித்தேன்? யெஷுவாலேருந்து ஆரம்பித்தேன். இப்போ ஒரு கேள்வி, யெஷுவாலேருந்து இயேசு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டேன். இப்போ உங்களுக்குலாம் ஒரு முக்கியமான காரியத்தை சொல்ல போகிறேன். யெஷுவா என்ற சொல் எப்படி வந்தது? எபிரேயம் என்ற ஒரு மொழி கிடையாது. அப்போ யெஷுவா பாதுகாக்கிறவன், நமக்காக யாவையும் செய்கிறவன், நம்மை ரட்சிக்கிறவன், அப்படியெல்லாம் ஒரு சொல் இருக்குது. அந்த சொல் எப்படி வந்தது? எபிரேயம் என்ற ஒரு மொழி கிடையாது என்று சொன்னேன். அது ஒரு இனக்கூட்டம். அப்போ அந்த இனக்கூட்டம் இந்த யெஷுவா என்ற சொல்லை எப்படி பயன்படுறது? ஆராய்ச்சியில் உள்ள ஒரு காரியம் நான் படித்ததை உங்களோடு கூட இன்றைக்கு முதலாவது பகிர்ந்து கொள்கிறேன். ஒரு பக்கம் அப்படி வச்சுக்கோங்க, தமிழுக்கு வாங்க. ஏன்னா இயேசு சுமந்த சிலுவைன்னு ஏதோ பாடத்துக்கு வர சொன்னால் இவர் நமக்கு தமிழ் பாடம் எடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு யோசிப்பீங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். பிரியமானவர்களே, நல்லா கவனிங்க. தமிழில் 12 உயிரெழுத்துக்கள் என்று சொல்லுவோம். ஒவ்வொரு உயிரெழுத்தும் நம்முடைய உயிர் மூச்சு என்று சொல்லுவார். ஒவ்வொரு உயிரெழுத்தும் ஒரு உயிர் மூச்சை காட்டுகிறது. அதனால தான் அதற்கு உயிரெழுத்து என்று பெயர் என்று சொல்லுவார். அதில் ஆ, நான்காவது எழுத்து இ, ஈ. நான்காவது எழுத்து இ, ஈ. அந்த ஈ என்ற எழுத்தினுடைய பொருள் நல்லா கவனிங்க. சில தமிழ் படித்தவங்க இருக்கிறீங்க, தமிழில் அதிகமான பட்டங்களை பெற்றவர்கள் நம்ம சபையில் உண்டு. பிரியமானவர்களே, ஈ என்ற சொல்லினுடைய பொருள் தமிழில், அந்த சொல்லினுடைய பொருளை சொன்னவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். பிரியமல், ஈ என்ற சொல்லினுடைய பொருள் ஈன்று, அந்த பசு கண்டை ஈண்டது, ஈண்ட பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை பெற்றெடுப்பது, கொடுப்பது இந்த உலகத்துக்கு ஈன்று. இன்னொரு சொல் ஈகை, பண்டிகை, கொடுப்பது. ஈயல், கொடுக்கிற சுபாவம். இந்த அப்படி கொடுப்பவன் பேர் தான் தமிழில் ஈசன். ஈசன் ஆராய்ச்சியாளர் சொன்னதை நான் சொல்கிறேங்க. ஈசன், இந்த ஈசன் என்ற சொல்லுதான் இர்விகுதியோடு ஈசர் என்று அழைக்கப்பட்டது. இது வடமொழியில், இந்த தமிழ்லேருந்து வடமொழிக்கு போகும்போது இஸ்வா, ஈஸ்வா, ஈஸ்வர் என்றெல்லாம் அறிவு இருக்கிறது. இந்த ஈசன் என்ற சொல் பிரியமானவர்கள், இன்றைக்கும் இந்தியில் இயேசுவினுடைய பேர் ஈசு மசி, ஜீசஸ் கிரைஸ்ட், ஈசு. இந்தியில் இந்த ஈசனுடைய பேர், இயேசுடைய பேர் இந்தியில் ஈசு, ஈசு மசி. பிரியமானவர்களே, அரபிக் மொழியில் ஈசா, ஈசா நபி. இந்த ஈசன் என்ற சொல்லுதான் பிரியமானவர்களே எபிரேயத்தில் இஸ்வா, யெஷுவா என்று மாறினதான் வரலாற்று ஆசிரியர் சொல்லுகிறார். அந்த யெஷுவா தான் ஈசுவாக நம்ம சொல்கிறோம், இயேசுவாக சொல்கிறோம். அப்படியானா நம்ம தமிழில் சொல்லுகிற ஈசன் தான் இயேசு. இயேசு என்பது வேற எங்கேயோ இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்த ஒரு பெயர் அல்ல. தமிழ்நாட்டிலிருந்து நம்முடைய இரட்சகருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெயர் தான் இயேசு. அவர் காப்பாற்றுகிறவர், விடுவிக்கிறவர். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை நன்றியோடு கூட துதிப்போமா. அவர்தான் ஈசன், அவர்தான் ஈஸ்வர், அவர்தான் எல்லாவற்றையும் கொடுக்கிறவர். அவருக்கு அந்த பெயர் வச்சிருக்கிறாங்க. ஈசன் என்ற பெயர் அவருக்கு வைத்திருக்கிறாங்க. அவர் பிறக்கும் போதே
அவருக்கு ஈசன், இயேசுவா, இயேசு ஏதோ இது வெளிநாட்டு பெயர் அல்ல. பிரியமானவர்கள், நம்முடைய நாட்டில் தோன்றிய ஒரு பெயர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மூத்த மொழி தமிழ் மொழி என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார். அப்ப காப்பாற்றுகிறவர், அந்த நாமம் என்ன? இயேசு. இன்னைக்கு நாம் அந்த நாமத்தை இயேசுவாக அறிகிறோம், இயேசுவாக அறிகிறோம். நம்மை காப்பாற்றுகிறவர் அந்த நாமமே அல்லாமல் வானத்தின் கீழே பூமியிலே மனுஷருக்குள்ளே நாம் காப்பாற்றப்படும்படிக்கு, ரட்சிக்கப்படும்படிக்கு, நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்ளும்படிக்கு வேறே நாமம் கொடுக்கப்படவில்லை. எந்த தேசமாக இருக்கட்டும், எந்த மொழி பேசும் மக்களாக இருக்கட்டும், எந்த கண்டமாக இருக்கட்டும், இந்த இயேசு என்ற நாமத்தை தவிர யார் கொடுத்தது அந்த நாமத்தை? வானத்தையும் பூமியை உண்டாக்கின அந்த மெய்யான தேவன், எல்லாமான அந்த தேவன் நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு, நாம் நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்ளும்படிக்கு வேற எந்த நாமமும் வானத்தின் கீழே பூமியிலே கொடுக்கப்படவில்லை என்று பார்க்க. இந்த இயேசு நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்தார். பொய்யாக குற்றம் சாட்டப்பட்டு அவர் சிலுவையிலே ஆணிகளால் அறையப்பட்டு இரத்தம் சிந்தி இயேசு மரிக்கிறார். இத்தனை பாடுகளை பட்டு அவர் ஏன் மரிக்கணும்? அவர் ஏன் இத்தனை பாடுகளை பட்டார்? பொய்யாய் குற்றம் சாட்டப்பட்டார், துயில் உரியப்பட்டார், ஆடையெல்லாம் உறிஞ்சு போட்டாங்க, சாட்டையினால் அடித்து முதுகை கிழித்தார்கள், முகத்துல காரி துப்புனாங்க, தாடியை பிடிச்சி இழுத்தாங்க, கைகால ஆணி அடித்து சிலுவையில தொங்க விட்டாங்க, தலையில முள்முடி வச்சாங்க. ஏன் அவர் இத்தனை பாடுபட்டார்? என்ன தப்பு பண்ணார்? ஏன் அவருக்கு இத்தனை நிந்தைகள்? ஆனா இறைவன் நீங்களும் நானும் விடுவிக்கப்படும்படிக்கு அந்த குமாரனை, மாம்சத்தில் வெளிப்பட்ட தெய்வத்தை நமக்காக அனுப்பி தந்தார். அந்த தெய்வம் ஏன் ரத்தம் சிந்தினார்? அது என்ன ரத்தம்? நிறைய கேள்வி இருக்கு. பிரியமானவர்களே, ஏன் அவர் இத்தனை பாடுகள் பட்டா தெரியுமா? அவர் சுமந்த சிலுவை வெறும் மரச்சிலுவை அல்ல. ஒரு வசனத்தை காட்டி செய்திக்குள்ளாக கடந்து போகிறேன். யோவான் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். யோவான் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசியுங்கள். அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு, அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு, எபிரேய பாஷையிலே, பிரியமானவர்களை எபிரேயர்கள் பயன்படுத்தின ஒரு பாஷை சொல்லாடு. பழைய ஏற்பாட்டு காலத்தில் அப்படி ஒரு பாஷையினுடைய பெயர் கொடுக்கப்படவில்லை. புதிய ஏற்பாட்டில் கிரேக்கத்தில் எழுதும்போது, புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியில் எழுதப்பட்டது. ஒரு மொழி வளத்தையும் உங்களுக்கு நான் சுட்டி காட்டுகிறேன். எபிரேயத்தில் எபிரேயர்கள் பயன்படுத்திய ஒரு சொல்லை அங்கே சொல்லுகிறார். எபிரேய பாஷையிலே கொல்கொதா என்று சொல்லப்படும் கபாலஸ்தலம் என்கிற இடத்திற்கு புறப்பட்டு போ. கொல்கதான்னு சொல்றாங்க. கொல்கதா என்றால் வேற ஒன்றுமல்ல, மண்டை ஓடு. அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு மண்டை ஓடு என்று அழைக்கப்பட்ட ஒரு மலை. அந்த மலை பார்ப்பதற்கும் மண்டை ஓடு போல இருக்குமாம். அங்கே அநேக சிலுவையில் அறையப்பட்டு கொல்லப்பட்டு, சிலுவையில் அறையப்பட்டவர்களை, சபிக்கப்பட்டவர்கள், அவர்களை அடக்கம் பண்ண மாட்டாங்க. அந்த பணத்தை அப்படியே மலையில் தூக்கி போட்டுருவாங்க. பிரியமானவர்களே, கழுகுகளும் பருந்துகளும் ஓநாய்களும் அந்த பிரேதத்தை, அந்த சடலத்தை தின்னு அந்த எலும்புகளெல்லாம் அங்கே சிதறி கிடக்கும். அதனாலேயும் அதை மண்டை ஓட்டு மலை என்று சொல்லுவார்கள். பிரியமானவர்களே, அந்த மண்டையோட்டு மலைக்கு, மண்டை ஓடுகள் நிரம்பி கிடக்கின்ற மண்டை ஓட்டு வடிவத்தில் இருக்கிற கபாலஸ்தலம் என்று சொல்லப்படுகிற, எபிரேயர்கள் சொன்ன கொல்கதா என்று சொல்லுகிற அந்த மலைக்கு
அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு போனார். அவர் ஏன் அந்த சிலுவையை சுமந்தார் என்று நம்ம பார்க்குறோம். நம்ம சிலுவையை சுமந்தார் என்று பார்க்கிறோம். ஆனால் அந்த நாட்களிலேயே தீர்க்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் எதை சுமந்தார் தெரியுமா? 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் இப்படியாக வாசிக்கிறோம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே ஈசன் தாமே, ஈஸ்வர் தாமே, யேசுவா தாமே, ஈசஸ் தாமே, ஜீசஸ் தாமே, எப்படி வேணாலும் பேரை வச்சுக்கோங்க. ராபர்ட்னு சொன்னாலும் சரி, ராபர்ட்னு சொன்னாலும் சரி, ராபர்ட்னு சொன்னாலும் சரி, ராபர்ட்னு சொன்னாலும் என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படிக்கு இயேசுதாமே தமது சரீரத்திலே, அந்த மாம்சத்தில் வெளிப்பட்ட அந்த தேவகுமாரன் தம்முடைய சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். சிலுவையின் மேல் சுமந்தார். இயேசு சுமந்தது வெறும் மரச்சிலுவை அல்ல, வெறும் மரச்சிலுவை அல்ல, நம்முடைய பாவங்கள். அதான் அவருடைய ஈகை, அதான் அவர் ஈன்றது, அதான் அவருடைய ஈயல். என்ன கொடுக்கிறாரு? எனக்கு பாவ விமோசனம் கொடுப்பதற்காக, எனக்கு பாவ விமோசனம் கொடுப்பதற்காக. என் முகத்தில் துப்புவதற்கு பதிலாக அவர் முகத்தில் துப்புனாங்க. நான் நரகாக்கினியில் பட வேண்டிய உபாதைகளை அவர் சரீரத்தில் ஏற்றுக்கொண்டார். எனக்கு ரட்சிப்பை ஈயும்படிக்கு, எனக்கு பாவ விமோசனத்தை ஈண்டெடுக்கும்படிக்கு அந்த இயேசு என்னுடைய பாவங்களை அவர் வெறும் மரச்சிலுவையை சுமக்கல. அவர் அந்த சிலுவையை சுமந்து கொண்டு போகிறார் என்று சொன்னால், இயேசு சுமந்து கொண்டு போனது வெறும் மரச்சிலுவை அல்ல, என்னுடைய பாவங்கள். அதான் வேதத்தில் சொல்லியிருக்கீங்க தெளிவா. யோவான் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஜான் சாப்டர் 1 verse 29. யோவான் 1:29. மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இயேசு இப்போ அவருக்கு 30 வயசு நிரம்பி இருக்குது, பிரியமான பொது வாழ்வுக்குள்ளே வர்றாரு. பொது வாழ்வுக்குள்ளே வரும்போது தேவனுடைய ஆலோசனையை நிறைவேற்றுவது நமக்கு நீதியாக இருக்குன்னு சொல்லி தேவகுமாரன் பிரியமானவர்களே அவரும் திருமுழுக்கு எடுக்கணும், பழைய வாழ்க்கைக்கு முழுக்க போட்டு ஒரு புது வாழ்க்கையை எடுக்கிற ஒரு பிரியமானவர்கள் அந்த தேவ நீதியை நிறைவேற்றணும், தேவ ஆலோசனையை நிறைவேற்றணும்னு சொல்லி அவர் யோவானிடத்தில் திருமுழுக்கு எடுக்க வருகிறார். யோவான் இயேசுவை பார்த்து சொல்லுகிறார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. சிறிகளிடத்தில் பிறந்ததிலேயே பெரிய தீர்க்கதரிசி யோவான் என்று இயேசுவை பின்னாலே சொல்லுகிறார். அந்த தீர்க்கதரிசி தீர்க்கமாய் இன்னும் பொது வாழ்வில் அவர் ஈடுபடவில்லை. ஆனால் அவன் தீர்க்கமாக சொல்லுகிறான், இவர் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. எப்படி அந்த ஆட்டுக்குட்டி மனிதனுடைய பாவங்களுக்காக பலியானதோ, அந்த பலி பூர்ணப்படுத்தக்கூடாமல் இருந்ததோ, அதே போல நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படி பலியாக போகிற ஒரு ஆட்டுக்குட்டி தான் இந்த ஆட்டுக்குட்டி. பிரியமானவர்களே, ஏதோ யூதருடைய பாவங்களை என்றல்ல. அன்றைக்கே யோவான் சொல்லுகிறான், யோர்தான் நதி கரையில் நின்று கொண்டு உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிறார். இவர் உலக ரட்சகர், சர்வலோகாதிபன், லோகநாதன். இவர்தான் ஜெகத்து ரட்சகன். இவர் ஜெகத்து ரட்சகன் வர்றாரு பாருங்க என்று காட்டுகிறான். அவனுக்கு அப்படி தீர்க்கமான ஒரு வெளிப்பாடு. இன்னும் ஒரு பெருசாக ஒரு அற்புத அடையாளங்கள்லாம் ஒன்றும் செய்யலை. ஆனால் அவன் ஒரு தீர்க்கதரிசி, அவனுக்கு ஆவியிலே ஒரு வெளிப்பாடு கிடைத்ததை சொல்லுகிறான்.
பிரியமானவர்களே, அப்போஸ்தலனாகிய யோவான் அவன் பின்னால் எழுதுறார். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல, அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள். அப்ப அவர் எழுதுறார் இல்லையா, அவருடைய மடலை, அவருடைய நிருபத்தை, அவருடைய அந்த கடிதத்தை பெற்றுக்கொள்கிற எல்லாருக்கும் அந்த வெளிச்சம் இருக்கு. இயேசு மரித்து பரமேறின பிறகு யோவான் இயேசு மரித்து உயிர் தெழுந்து கிட்டத்தட்ட ஒரு 60 ஆண்டுகள் கழித்து இந்த நிருபத்தை எழுதுகிறார். எழுதும்போது சொல்லுகிறார், நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று நீங்கள் அறிவீர்கள். ஏன்னா அவரிடத்தில் பாவம் இல்லை. ஒருவரும் அவர் மேலே ஒரு குற்றமும் சுமத்த முடியலை. அவரை காட்டி கொடுத்த யூதாஸா இருக்கட்டும், அன்றைக்கு ஆளுநராக இருந்த பிலாத்தா இருக்கட்டும், பிலாத்தினுடைய மனைவியா இருக்கட்டும், ஏரோதா இருக்கட்டும், அவர் பக்கத்தில் அறையப்பட்ட கள்ளனா இருக்கட்டும், அங்கே அவர் அறைவதற்கு காரணமாக இருந்த நூற்றுக்கு அதிபதியாக இருக்கட்டும், ஒருவரும் ஒரு குற்றத்தையும் அவரிடத்தில் காணவில்லை. பின்ன ஏன் அவரை சிலுவையில் அறைந்தார்கள்? யோவான் சொல்றவங்க எல்லாருக்குமே தெரியுமே, இங்கே வந்திருக்கிற உங்க எல்லாருக்கும் தெரியும், அவரிடத்திலே பாவம் இல்லை. அப்படியானால் ஏன் அவர் சிலுவையில் அறையப்பட்டார்? நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு கிட்டத்தட்ட 700 ஆண்டுகளுக்கு முன்பாக ஏசாயா தீர்க்கன் இப்படியாக சொல்லுகிறான். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே ஒரு தீர்க்கமாக சொல்லுகிறான். பாருங்க என்ன அருமையா இருக்கு. ஏசாயா 53:12 வாசியுங்கள். அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து. அப்ப இயேசு ஒரு மர சிலுவையை சுமந்தார் என்றல்ல. இங்க நம்ம பார்க்கிறோம், யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார், அன்பின் சீஷன் யோவான் சொல்லுகிறார், பிரியமல்லை பேதுரு சொல்லுகிறார், பழைய ஏற்பாட்டில் தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்குது. இன்னொரு வசனத்தை கூட உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். எபிரேயர் 9:28. கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு கிறிஸ்துவும் ஏன் சிலுவையில் பலியானார்? ஏன் கைகள் கால்கள் ஆணி அடிக்கப்பட்டது? ஏன் சரீரம் கிழிக்கப்பட்டது? அவருடைய முதுகை உழுதுண்ட நிலம் போல இருந்துச்சு. ஏன் தலையில் முள்முடி? ஏன் அந்த கேடு அடைந்தார்? அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படி அவர் பலியிடப்பட்டார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். சத்தியம் நமக்குள்ளே இராது. சத்தியம் நமக்குள்ளே இராது. நம்ம எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களான. பிரியமானவர்களே, அநேக ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு நாள் ஒரு உளவியல் நிபுணர், அப்போ எனக்கு ஒரு 23 வயது இருக்குல்ல, 22-23 வயது இருக்கும். நான் இந்த ரட்சிப்புக்குள்ளே வந்த புதிது. அவர் நல்ல ஒரு உளவியல் நிபுணர். அவர் என்கிட்ட சொன்னார், நீங்கள் இந்த கிறிஸ்தவங்கள்லாம் இப்படி, அவரும் ஒரு கிறிஸ்தவர் தான், ஆனால் சொன்னார், நம்ம எல்லாம் பாவின்னு சொல்கிறது அப்படிலாம் இல்லை, நம்ம பாவம் செய்கிறதுனால பாவி ஆகிறோம், நம்ம எல்லாம் ஒன்றும் பாவி கிடையாதுன்னார். நம்மெல்லாம் பிறப்பால் பாவி கிடையாதுன்னார். அப்போ நான் அவர்கிட்ட ஒரு சின்ன உதாரணம் சொன்னேன். ஒரு வீட்டில் ஒரு குழந்தை இருக்கு, 1.5 வயசு 2 வயசு. இப்போ அந்த அம்மாவுக்கு 2வது குழந்தை பிறந்திருக்கு. இந்த பிள்ளைக்கு ஒரு 1.5 வயசு. இப்போ அந்த அம்மாவுக்கு 2வது குழந்தை பிறந்திருக்கு. அம்மா அந்த குழந்தை பக்கத்திலே படுத்திருக்காங்க. அப்பா ஆஃபீஸ்லேருந்து வந்தோடனே அந்த புது வரவை பார்க்க போகிறார். வீட்டுக்கு வர்ற அங்கிள் ஆண்டி எல்லாம் அந்த அந்த குழந்தைக்கு கிஃப்டெல்லாம் வாங்கிட்டு வர்றாங்க. இப்போ இந்த குழந்தைக்கு ஒரு பெரிய பொறாமை வருது. இந்த புது வரவை அழிக்க துடிக்குது. யாரும் இல்லாத நேரத்தில் காலை பிடிச்சி கீழே இழுத்து விட்டுருது. யார் சொல்லி கொடுத்தா? அது அடிக்கிறதுக்கு யார் சொல்லி கொடுத்தா? எல்லாம் அடிக்குது, கிள்ளி விட்டுருது. பிரியமானவர்களே,
அது வளர்ந்து பாவத்தை பற்றி கற்றுக்கொண்டு செய்வதில்லை. சொல்லிட்டு இன்னொரு உதாரணம் அவர்கிட்ட சொன்னேன். ரொம்ப வெடிக்கான ஒரு அப்பா வெளியிலேருந்து வரும்போது கொஞ்சம் மிக்சர் வாங்கிட்டு வர்றாரு. அதை 4 பிள்ளைகளுக்கு ஷேர் பண்ணுறாரு அந்த மிக்சரை. அங்கே ஒரு பொடி பையன் இருக்கான். அவனுக்கு வேர்க்கடலைன்னா ரொம்ப இஷ்டம். அவன் தான் ஷேரை எடுக்கும்போதே அப்படியே ஒரு அக்கா ஷேர்லேருந்து ஒரு வேர்க்கடலை தான் பக்கம் தள்ளி விட்டுக்கிறான். அவன் தான் பெரியவன் ஆகும்போது அக்கா நிலத்தில் ஒரு செங்கலை வச்சு அந்த நிலத்தையும் அபகரிக்க பார்க்கிறான். அவர் ரொம்ப சிரிச்சுட்டே சொன்னார், சைமன், தட் இஸ் த பாயிண்ட் இன் வாட் யூ சேனார். நீங்கள் சொல்கிறதுல ஒரு பாயிண்ட் இருக்குது அப்படின்னாரு. அப்போ அவருக்கு ஒரு குட்டி பாப்பா, அது 4 வயசு இருக்கும். அந்த பிள்ளை அவர் சொன்னார், நம்ம கடையிலேருந்து வாழைப்பழம் வாங்கிட்டு வந்தால் அந்த பிள்ளை 2 பழத்தை பிச்சு வச்சுக்கிட்டு எந்த பழம் வெயிட்டாக இருக்குன்னு பார்க்குமா. வெயிட்டாக இருக்க பழத்தை அதை எடுத்துக்குமா. ஒரே அந்த சீப்பில் உள்ள 2 பழத்தை பிச்சு வச்சுட்டு அந்த பிள்ளை பார்க்குமா எந்த பழம் வெயிட்டாக இருக்குன்னு சொல்லி. பிரியமானே, நான் சொல்ல நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். நான் பாவம் செய்கிறதுனாலே பாவிகள் அல்ல. we are not sinners because we sin. நான் பாவம் செய்கிறதுனாலே பாவிகள் அல்ல. we are not sinners because we sin. we sin because we are sinners. நாம் ஏன் பாவம் செய்கிறோம்? நாம் பாவிகளாக இருக்கிறபடியினாலே சமயம் வாய்க்கும்போது பாவம் செய்கிறோம். நாம் ஆதாமின் மீறுதலுக்கொப்பான பாவத்தை செய்தாலும் சரி செய்யட்டாலும் சரி. ஆதாமை பார்த்து அந்த பழத்தை சாப்பிடாதுன்னு சொல்லிட்டாரு, சாப்பிட்டான். நான் அந்த அளவுக்கு கூட ஆண்டவருடைய கட்டளையை மீறலை, பிரமாணங்களை மீறலை என்று சொன்னாலும் சரி, ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாக கூட நம்ம பாவம் செய்யட்டாலும் நம்ம எல்லாரும் பாவிகள் தான். பாவிகளாக இருக்கிறபடினாலே சமயம் வாய்க்கும்போது பாவங்களை செய்திருக்கிறோம். சிலருக்கு அப்படிப்பட்ட சமயம் வாய்ப்பதில்லை. பிரியமானவர்களே, நீங்கள் பாவம் செய்தீர்களா செய்யலையாங்கிறது அநேக வேளையில் வெளிப்பிரகாரமான துணிகரமான பாவங்களை செய்தவர், விபச்சார வேசித்தனத்துக்கு இடம் கொடுத்தவர், குடிக்கும் போதைக்கும் இடம் கொடுத்தவர்கள், அடிதடி சண்டைக்காரர்களாக இல்லை கூலிப்படையில் சேர்ந்து பிரியமானவர்களே மற்றவர்களை கொலை செய்களாக இருந்தாலும் சரி, அவங்க ரட்சிக்கப்படுறது எளிது. சமாதானம் இல்லாமல் தற்கொலைக்கு நேராக ஓடிக்கொண்டிருக்கிறவங்க இயேசுவின் அன்பினாலே மனம் திரும்புவது எளிது. ஆனால் உலக பிரகாரமாக வெளிப்பிரகாரமாக விபச்சாரம் செய்யலை, வேசித்தனம் பண்ணலை, கொலை செய்யலை, சண்டை போடலை, யாரையுமே அடிக்கலை. அப்படிப்பட்ட ஒரு சுயநீதிக்காரன் ரட்சிக்கப்படுவது மிக அரிது. அவன் தன்னை பாவி என்று உணர்வதே கஷ்டம். ஏன்னா அவன் பாவம் செய்யலை. பாவம் செய்தாலும் செய்யாவிட்டாலும் நம்ம எல்லாருக்கும் ரட்சிப்பு தேவை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. இயேசு சிலுவையில் சுமந்து தீர்த்தது என்னுடைய பாவங்களை, என்னுடைய பாவங்கள். அதுக்காக தான் இந்த ஈசன், இயேசு, ஜீசஸ் எல்லாம் ஒரே பேர் தான், ரட்சகர். இதுக்காக தான் சிலுவையில் பாடுபட்டார். இந்த சிலுவை தியான கூட்டங்களில் இயேசு மரித்தார், இயேசு மரித்தார்ன்னு சொல்லி அந்த காயங்கள், அந்த ரத்தம் என் வாழ்க்கையை மாற்றலைன்னா இயேசு மரித்து எனக்கு என்ன பிரயோஜனம்? வருஷத்தில் ஒரு நாள் இயேசு சிலுவையில் மரித்தார்னு ஏதோ ஒரு நாளில் கொண்டாடிட்டு, அநேகர் வெள்ளிக்கிழமை, ஒரு சிலர் புதன்கிழமை, இன்னும் ஒரு சிலர் வியாழக்கிழமை, ஏதோ ஒரு கிழமை. ஆனால் இயேசு மரிக்கும்போது இந்த கிழமைகள்லாம் கிடையவே கிடையாது. இந்த சண்டே, மண்டே, டியூஸ்டேலாம் 12-13ஆம் நூற்றாண்டுகளில் ஒரு 600-700 ஆண்டுகளுக்கு முன்பாக வந்தவைகள். இருக்கட்டும் பிரியமானவர்களே, என்னுடைய பாவ விமோசனம் எனக்கு கிடைக்கலன்னா இயேசு சிலுவையில் மரித்து எந்த பிரயோஜனமும் கிடையாது. அவர் சுமந்தது என்னுடைய பாவத்தை. என்னுடைய பாவத்தை மாத்திரமல்ல, நம்ம வாசிக்கிறோம் பிரியமல் ஏசாயா, நம்ம வாசித்த அதே ஏசாயா 53ஆம் அதிகாரம்
11ஆம் வசனம் வாசிங்கள். ஏசாயா 53:11. அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார். அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். இரண்டாவதாக, இயேசு சுமந்தது என்னுடைய பாவங்களை மாத்திரமல்ல. நான் பாவியே இல்லை, நானும் பெரிய பாவம் செய்யலை. தேவனுடைய ஸ்டாண்டை விட்டு குறைவா இருக்கிற எல்லாமே பாவம். நம்ம அனைவரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களான அந்த புல் செய்ய மிஸ் பண்ணிட்டோம். ஆனால் வெறும் பாவங்களை மாத்திரம் சிலுவையில் சுமக்கலை. அந்த நாட்களில் ஒரு பலி ஆடு வெறும் பாவத்துக்காக, பாவ நிவாரண பலி என்று மாத்திரமல்ல, குற்ற நிவாரண பலி, நம்முடைய அக்கிரமங்களுக்காக பலியாகப்பட்டிருக்கு. அதான் நம்ம வாசிக்கிறோம் ஆகம புத்தகம், லேவியர் ஆகமம். அந்த லேவியர் ஆகமம் 16ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வாசியுங்கள். அந்த வெள்ளாட்டுக்கடா அவர்களுடைய அக்கிரமங்களை எல்லாம் தன்மேல் சுமந்து கொண்டு, அந்த வெள்ளாட்டுக்கடா இஸ்ரவேல் ஜனத்தினுடைய அக்கிரமங்களை எல்லாம் தன்மேல் சுமந்து கொண்டு குடியில்லாத தேசத்துக்கு போவதாக அவன் அந்த வெள்ளாட்டுக்கடாவை வனாந்திரத்திலே போக விட கடவன். பிரியமான, அன்றைக்கு ஒரு வெள்ளாட்டுக்கடா, அதை போக்குக்கடான்னு சொல்லுவோம். போக்குக்கடா என்ன செய்து? அக்கிரமங்களை சுமந்தது, ஒரு அடையாளமாக, முன் அடையாளமாக. ஆனால் ஏசாயா சொல்லுகிறார், இந்த ஆடு இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற உலக ரட்சக, ஜகத்து ரட்சக. இந்த உலகம் உங்களுக்கு ஏதோ யூத ஜனங்களுக்கு என்றல்ல, இஸ்ரவேலர்களுக்கு என்றல்ல. பிரியமானவர்களே, இவர் உலகம் முழுவதுக்கும் உள்ள ஒரு ரட்சக, ஏதோ ஒரு குறிப்பிட்ட இனத்துக்கு என்றல்ல, எல்லாருக்கும். அவர் எதை சுமந்தார்? என்னுடைய அக்கிரமங்களை சுமந்து கொண்டு போனார். என்னுடைய அக்கிரமங்களை சுமந்து கொண்டு போனார். இனிக்விட்டிஸ், ஏதோ பெரிய பெரிய பாவம். அக்கிரமம் என்றால் என்ன? இனிக்விட்டி என்பதற்கு அகராதியில உள்ள ஒப்பீட்டு சொற்கள், சினானிம்ஸ். இனிக்விட்டி என்பதற்கு ஒன்று குருக்கட்னஸ். பிரியமானவர்களே, நேருக்கு மாறா இருப்பது, குறுக்கடா இருப்பது. சில எதையுமே நேரடியாக பேச மாட்டாங்க, கொஞ்சம் வளைச்சி திருச்சி அவன் செய்கிற காரியங்கள், அவன் சிரிக்கிற சிரிப்பு கூட உண்மையாக இருக்காது, ஒரு கள்ளச்சிரிப்பு. இதெல்லாம் கூட அக்கிரமம் தான். குருக்கட்னஸ், இனிக்விட்டிஸ் என்றார். பிரியமான பெர்வர்ஸ்னஸ், அந்த உண்மையை அப்படியே ஒரு புரட்டி புரட்டி சொல்றது, அப்படியே ஒரு புரட்டி புரட்டி சொல்றது. அவன் சொன்னது கேட்டால் தப்பே இருக்காது. நான் அப்படியே சொன்னேன், நான் அப்படி சொல்லலை அப்படின்னு ஒரு புரட்டு புரட்டிடுவாங்க. அது மாத்திரமல்ல, வளைப்பது, திருத்தி அதாவது திரித்து சொல்வது, இதெல்லாம் சேர்ந்தா விக்கெட்னஸ் அப்படின்னு, துன்மார்க்கம். தமிழில் அக்கிரமம் என்ற சொல் மிக அருமையான சொல். நான் பல முறை சபையில் சொல்லியிருக்கிறேன். அக்கிரமம் என்று சொன்னால் தமிழில் என்ற முன்னூட்டு சேரும்போது எதிர்மாறான பொருளை கொடுக்கும். நீதி அநீதி, நியாயம் அநியாயம், சுத்தம் அசுத்தம். அதே போல கிரமம், கிரமத்துக்கு மாறான எல்லாமே அக்கிரமம், கிரமத்துக்கு மாறான எல்லாமே அக்கிரமம். அப்போ அவர் என்ன செய்தார்? என்னென்ன காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அக்கிரமம் காணப்படுகிறதோ, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர் சொல்லுகிறார்.
அக்கிரம செய்யக்காரர் என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர் சொல்லுகிறார். என் இயேசு சிலுவைகளை சுமந்தது வெறும் என்னுடைய பாவங்களை மாத்திரமல்ல, என்னுடைய இனிக்விட்டிஸ். பிரியமானவர், என்னுடைய குறுக்கெட்னஸ் என்றால் கோணல் புத்தி, கோணல் புத்தி. அவர் கோணலானவைகளை நேராக்கி, கோணலானவைகளை நேராக்கி என்னுடைய அக்கிரமங்கள் எல்லாம் அவர் சுமந்தார். விக்கெட்னஸ், துன்மார்க்கம், தப்பான வழி. மார்க்கம் என்றால் வழி, துன்மார்க்கம் என்றால் தவறான வழி. அந்த பேச்சு தவறான பேச்சு, அந்த கொடுக்கல் வாங்கல் தவறான காரியம். இப்படியெல்லாம் நம்முடைய வாழ்க்கை இருந்தாலும் அந்த அக்கிரமங்கள் எல்லாம் சுமந்து, பிரியமானவர்களே, அவருக்கு பிரியமான பிள்ளைகளாக நம்மை மாற்றும்படிக்கு அந்த துங்க இரத்தத்தில் மூழ்கி நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாம் போக்கும்படிக்கு, பிரியமானவர்களே, உலக பிரகாரமாக புனித நீராடப் போகிறார்கள். நீராடும்போது அந்த புனித நீர்ல நம்முடைய அக்கிரமெல்லாம் போயிரும் சொல்லி நம்புறாங்க. அந்த நம்பிக்கையினுடைய நிறைவு விசுவாசத்தோடு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தில் நம்ம மூழ்கும்போது நம்முடைய அக்கிரமங்களிலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்கிறது. வெறும் நம்முடைய பாவங்களிலிருந்து மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணம், அந்த பாடுகள், என் அக்கிரமங்களை அவர் சுமந்து தீர்த்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. இன்றைக்குள்ள இந்த தியானத்தில் அந்த விந்தை கிறிஸ்து இயேசு ராஜா என்ன செய்தார்? என் பாவங்களை சுமந்தார். அந்த சிலுவையில் அவர் என்னுடைய அக்கிரமங்களை சுமந்தார். பிரியமானவர்களே, மூன்றாவது, இயேசு சுமந்த the cross that Jesus carried, இயேசு சுமந்த சிலுவை என் பாவங்கள், இயேசு சுமந்த சிலுவை என்னுடைய அக்கிரமங்கள். மத்தேயு 8:17 இப்படியாக வாசிக்கிறோம். அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். மூன்றாவது, நம்முடைய நோய்களை இயேசு சுமந்தார். பிரியமானவர்களே, அவர்தான் நம்முடைய பரிகாரி. அது அருமையான சொல். பரி என்ற முன்னோட்டு தமிழ்ல வரும்போது ஸ்பெஷல்னு அர்த்தம். காரம், நம்ம சாப்பிட்றதுக்கு பலகாரம், நம்ம சாப்பிட்றது ஆகாரம். காரம், பலகாரம், ஆகாரம். ஆனால் நம்முடைய நோய்கள் என்று விடுவிப்பது பரிகாரம். பரிகாரம். இயேசு என்னுடைய பரிகாரி, என்னுடைய ஸ்பெஷல் ஹீலர். என்னுடைய நோய்களை அவர் சுமந்தார். 3 விதமான நோய்கள் உண்டுங்க. 3 விதமான நோய்கள் உண்டு. ஒன்று, பொதுவாக நம்முடைய சரீரத்தில் வருகிற நோய்கள். இந்த சரீரத்தில் நோய் வர்றதற்கு பல காரணம் இருக்கு. சிலது ஜெனட்டிக் ரீசன். நம்ம பிறக்கும்போது இந்த நோய் நம்மோடு கூட பிறந்திருக்கும். சில வேளைகள் நம்முடைய தவறான பழக்க வழக்கங்களால் நோய்கள் வரலாம். சில வேளையில் நோய்கள் நம்மை தொற்றிக் கொள்ளலாம். இப்படி பல விதங்களில் நம்ம சரீரத்தில் நோய் வரும். இன்னொன்று, பிரியமானவர்களே, நம்முடைய மனதில் வருகிற நோய், டிஸ்ஈஸ். அந்த ஆங்கில சொல் நம்ம ஈஸா இல்லாமல் டிஸ்ஈஸ், நம்முடைய ஈஸில் இருந்து, நம்முடைய சௌகரியத்திலிருந்து நம்ம விளக்குது. மனச்சோர்வு, மன அழுத்தம், பிரியமான டிப்ரெஷன், அப்ரெஷன், சப்ரெஷன் சொல்கிறோம் இல்லையா, மனநோய்.
உளவியல்ல வர்ற தாக்கம், பல காரணங்களால நம்முடைய மனம் தாக்கப்படுது. சில இயற்கை சூழல்கள் கூட நமக்கு மன அழுத்தத்தை உண்டாக்குது. எல்லாவற்றையும் விளக்கி சொல்ல இந்த நேரத்தில் நேரம் இல்லை. நமக்கு பிளட் ப்ரெஷர் வருது, பெப்டிக் அல்சர் வருது, எலும்புகளில் தேய்மானம் உண்டாகுது மன அழுத்தத்தினால. வேதம் சொல்லுது ஆவியின் முறிவினால எலும்புகள் உலர்ந்து போகும். நம்ம போன் மேரோ ட்ரை ஆகுது. ஏன் தெரியுமா? நம்ம ஆவியின் முறிவு. இயேசுவே, ஏசப்பா, இயேசுவே அப்பா. கொஞ்ச நாள்ல உங்கள் எலும்புல நோவு வரும். உட்கார்ந்து எழும்ப முடியாது, எலும்புனா உட்கார முடியாது. ஏன்? எலும்புகள் உலர்ந்து போகுது. ஏன்? ஆவியின் முறிவு. ஆவியின் முறிவு, மன அழுத்தங்கள், நிலையற்ற தன்மை, ஃபியூச்சர் இருட்டா இருக்கு. அடுத்தால என்ன செய்யன்னு தெரியல, யோசித்து யோசித்து ப்ரெஷர். அடுத்தால என்ன பண்றது, அடுத்தால என்ன பண்றது, அடுத்தால என்ன பண்றது, திசை தெரியல. அப்போ நம்முடைய சரீரத்தில் நோய்கள் வருவதற்கு பல காரணங்கள் உண்டு. ஒன்று இயற்கையில் நோய் வரும், இன்னொன்று நம்ம மன நோய், சிக்னஸ், டிசீஸ், இருதயம் வேதனை தாங்க முடியல. மற்றவங்க ஏதோ பேசிட்டாங்க, கணவன் பேசிட்டாரு, மனைவி பேசிட்டாரு, பிள்ளைகள் பேசிட்டாங்க, உறவுகள் பேசிடுச்சு, அப்பா அம்மா ஏதோ சொல்லிட்டாங்க, எதிர்பார்ப்புகள் நடக்கல, சிறு பிள்ளைகள் தற்கொலை பண்றாங்க, பயங்கரமா இருக்கு, தாங்கிக்க முடியல. இது ஒரு சிக்னஸ். இன்னொன்று செய்வினை, நமக்கு விரோதமான பிசாசின் கிரியைகள், அசுத்த ஆவிகள், பல நிலைகள் இருக்கு. பிசாசு பிடிப்பது, சந்திர ரோகம், அசுத்த ஆவிகள், பல நிலைகள் இருக்கு. மனுஷனுக்குள்ள நமக்குள்ள இந்த அசுத்த ஆவிகளுடைய தாக்கத்தால் இல்லை சில செய்வினை காரியங்கள், நமக்கு விரோதமாக செய்யப்படுகிற மாந்திரியங்கள். அப்போ 3 விதத்தில் நோய்கள் வருது. ஒன்று பொதுவாக, இன்னொன்று நம் மனநோயால், இன்னொன்று அசுத்த ஆவியினுடைய தாக்குதல்கள், பிசாசு பிடி, மற்றவங்க நமக்கு விரோதமாக செய்கிற சில காரியங்கள், வேதத்தில் வன்கண்கள், பொறாமைகள் நம்ம தாக்குது. பல விதத்தில் நமக்கு நோய்கள் வருது. பிரியமானவர்களே, எத்தனையோ பேருடைய சாட்சி, நம்ம சபையில் எத்தனையோ பேருக்கு சாட்சி இருக்கு. பல விதமான நோய்கள் இருந்து ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அற்புதமான விடுதலையை கொடுக்கிறார், அற்புதமான விடுதலையை கொடுக்கிறார். என் நோய்களை அவர் சுமந்து தீர்த்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. இயேசுவின் இரத்தத்தினாலே நமக்கு விடுதலையை தருகிறார். அவருடைய அதிசயத்தை நம்முடைய சரீரத்தில் விளங்க பண்ணுகிறார். பிரியமான இயேசு கிறிஸ்துடைய நாட்களுக்கு பிறகு அப்போஸ்தலருடைய ஊழியங்களில் எத்தனையோ பேர் எவ்வளோ ஹீல் ஆகிருக்கிறாங்க. இயேசுடைய நாட்களிலேயும் எல்லாரும் ஹீல் ஆனாங்க. அப்போஸ்தலருடைய காலங்களில் இன்றைக்கும் இன்றளவு இயேசுவின் நாமத்தில் எத்தனையோ அற்புத அடையாளங்கள் நடக்குது, எவ்வளோ ஹீலிங்ஸ் நடக்குது. இங்கே தெய்வீக சுகம் பெற்றவர்கள் நம்ம எத்தனையோ பேர் இருக்கோம். எப்படி இந்த டிசீஸ் போச்சுன்னே தெரியாது. மிரக்கல் நடக்குது. அசுத்தாவியில் பிடிக்கப்பட்ட எத்தனையோ பேர் நீங்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறீங்க. அப்போ இயேசு நம்முடைய பாவங்களை சுமந்தார், இயேசு நம்முடைய அக்கிரமங்களை சுமந்தார், இயேசு நம்முடைய நோய்களையும் சுமந்தார். இப்பவும் நம்ம ஜெபம் பண்ணோம். இன்றைக்கும் இயேசு விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நோய்களை மாத்திரமல்ல,
இன்னும் கூட நம்ம பார்க்குறோம் இயேசு சுமந்தது என்ன. ஏசாயா 53 4 ஐசாயா 53:4. ஏசாயா 53, அந்த இயேசு என்ற நாமம், அந்த ஈசன், அந்த ஈஸ்வர், அந்த பரமேஸ்வர். பிரியமான, இன்றைக்கும் தெய்வம் என்பதற்கு இந்தியில் பரமேஸ்வர் என்று சொல்லுவார். அந்த இசிமசி, அந்த ஈசா, என்ன ஒன்றாலும் சொல்லி ஒரே பேர் தான். கொடுக்கிறவர், விடுவிக்கிறவர், அதான் அவருக்கு பேர் வச்சாங்க. என்று பேரிடுவாயாக. ஏனென்றால் அந்த ஒரு விடுவிக்கிறவராலே மாத்திரம்தான் வானத்தின் கீழே பூமியிலே மனுஷர்களுக்குள்ளே நாம் விடுவிக்கப்பட ஒரே ஒரு பேர் தான் இருக்கு. வேறு எந்த பேரும் கிடையாது. வேறு எந்த பேராலையும் உங்களுக்கு பாவ மன்னிப்பு கிடையாது. வேறு எந்த பேராலையும் உங்களுக்கு அக்கிரமங்களிலிருந்து நிவர்த்தி கிடையாது. வேறு எந்த பேராலும் பிரியமானவர்களை நோய்களிலிருந்து ஒரு விடுதலை கிடையாது. மருந்து மாத்திரை கொடுக்கும். ஆனால் விடுதலை என்பது எல்லாவற்றுக்கும் மேலாக. ஒருவேளை எப்படியும் நமக்கு மரணம் வரும். ஆனால் இன்றைக்கும் கர்த்தர் இந்த மிரக்கிளை அநேகருடைய வாழ்க்கையில் செய்து கொண்டே இருக்கிறார். நோய்களை மாத்திரமல்ல. 4வது ஏசாயா 53:4 வாசியுங்கள். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு என்று நம்ம தமிழில் வாசிக்கிறோம். ஆங்கிலத்தில் நான் வாசிக்கிறேன், surely he hath borne our griefs. நம்முடைய பாடுகளை அவர் சுமந்து, he was bearing our griefs. இந்த கிரீவ்ஸ் என்பது பிரியமானவர்களே, அங்கே எழுதப்பட்ட எபிரேயத்தில் கோலி என்ற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கு. கோலி என்று சொன்னால் நம்முடைய மேலடி, ஆங்ஸைட்டி, கலாமிட்டி, நம்முடைய மன உளைச்சல், பிணி, தாங்க முடியாத பாரங்கள், குடும்ப பாரம், வேலை ஸ்தலத்தில் உள்ள பாரம், எல்லாத்தையும் நான் எப்படி சுமக்க முடியலை, அடிக்கு மேலே அடி, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இயேசு என்னுடைய பாவங்களையும் என்னுடைய அக்கிரமங்களையும் என்னுடைய நோய்களையும் மாத்திரமல்ல, என்னுடைய பாரங்களை, என்னுடைய உளைச்சல்களை இயேசு சிலுவையில் சுமந்தார். இயேசு சிலுவையை சுமந்துட்டு போறாரு. ஆனால் வேதத்தில் வாசிக்கிறோம், அவர் ஏதோ ஒரு மரச்சிலுவையை சுமந்தார் என்றல்ல. எத்தனையோ பேர் சிலுவை சுமந்திருக்கிறாங்க. அன்றைக்கு இயேசுவோடு கூட அடிக்கப்பட்ட 2 கள்ளர்கள் கூட சிலுவையை சுமந்தார். சற்று தூரம் சிரேனி ஊரானாகிய சீமோன் கூட அந்த சிலுவையை சுமந்தான். ஆனால் இயேசு சுமந்தது வெறும் மரச்சிலுவை அல்ல. என்னுடைய பாவங்கள், என்னுடைய அக்கிரமங்கள், என்னுடைய நோய்கள், என்னுடைய பாடுகள், பாரங்கள் இயேசு சிலுவையில் சும. இன்னும் ஒரு காரியத்தை சுட்டி காட்டி நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். அதே ஏசாயா 53:4 வாசியுங்கள். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நான் இயேசு நாமத்தில் உங்களுக்காக ஜெபிக்க வர்றேன். உங்க துக்கங்களை இயேசு சுமந்தார். Your sorrows he bore on his shoulders. Your sorrows. நம்ம வாழ்க்கையில் பல சூழ்நிலைகள்னால நமக்கு துக்கம் வருவது உண்டு. அண்ணால்னு ஒரு பெண் இருந்தாள். அவள் கல்யாணமாகி குழந்தை பிறக்கல. அவள் கணவன் இன்னொரு பெண்ணை சேர்த்துக்கிட்டான். அவளுக்கு குழந்தைகள் இருந்துச்சு. அதனால இந்த அண்ணாளுடைய சக்கலத்தை இவள் ரொம்ப நையாண்டி பண்ணா. அண்ணால் அதை தாங்கிக்க முடியலை. 1 சாமுவேல் 1:6 எப்படியாக வாசிக்கிறோம், கர்த்தர் அண்ணாளுடைய கற்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்கலத்தை அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்தினாள். இன்றைக்கு ஒரு சிலர் உங்கள் குடும்பத்தில், உங்கள் உறவுகள் மத்தியில் நீங்கள் துக்கப்படும்படி உங்களை மிகவும் விசனப்படுத்தலாம். அவர் உங்கள் துக்கங்களை அறிந்திருக்கிறார்.
யோபு என்ற ஒரு பக்தன் இருந்தான். அவன் வாழ்க்கையில் எதிர்பாராத இழப்புகள், சரீரத்தில் அதிகமான பலவீனம். பிரியமல் யோபு 2:13 அவனை பற்றி சொல்லியிருக்குது, அவன் துக்கம் மகா கொடிய துக்கம். உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு சூழ்நிலை, உங்கள் துக்கம் மகா கொடிய துக்கம். அதே யோபு 6:3 வாசிக்கிறோம், அப்பொழுது கடற்கரை மணலை பார்க்கிலும் பாரமாயிருக்கும், ஆகையால் என் துக்கம் சொல்லி முடியாதையா. இன்றைக்கு ஒரு சிலர் இந்த பாரத்தோடு கூட வந்திருக்கலாம். என் துக்கத்தை சொல்லி முடியாது, நான் படுற கஷ்டத்தை சொல்லி முடியாது. அதே யோபு சொல்கிறார் 16:6, யோபு 16:6, நான் பேசினாலும் என் துக்கம் ஆறாது, நான் பேசாமல் இருந்தாலும் என் துக்கம் ஆறாது. யார்கிட்ட போய் சொல்கிறது? சொன்னாலும் ஜாஸ்தியாக இருக்குது, சொல்லாமல் அடக்கி வைக்கவும் முடியலை. நீங்கள் போகிற பாதையில் போன ஒரு யோபு இருக்கிறான். சங்கீதக்காரன் சொல்கிறான், நான் மௌனமாகி ஊமையாக இருந்தேன், நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன், ஆனாலும் என் துக்கம் அதிகரித்தது. ஒன்றும் பேசலை, கம்முன்னு இருக்கிறேன். நல்லது கெட்டது ஒன்றுமே நான் சொல்லலை, சும்மா உட்கார்ந்து இருக்கிறேன். ஆண்டவர்களோடு கூட பேசுறதை ஆவியில் உணர்றேன். என் துக்கம் அதிகரித்தது. அதே சங்கீதக்காரன் 38 சங்கீதம் 6 சொல்கிறான், நான் வேதனைப்பட்டு ஒடுங்கினேன், நாள் முழுவதும் துக்கப்பட்டு திரிகிறேன். நாள் முழுவதும் துக்கப்பட்டு திரிகிறேன். இயேசுவை பற்றி வேதம் சொல்லுது, அவர் துக்கம் நிறைந்தவர். யார்? ஏனால் அவர் துக்கப்பட்டார்? என் துக்கங்களை சுமந்தார். ஒரே ஒரு வேத பகுதியை நான் சுட்டி காட்டுகிறேன் பிரியமானவர்களே. ஏசாயா 53:3 வாசிக்கிறோம். அசட்டை பண்ணப்பட்டவர். உங்களுக்கு ஏன் துக்கம் வருது தெரியுமா? நீங்கள் அசட்டை பண்ணப்படுறதுனால. ஒருத்தர் பொருட்டாவே நினைக்கிறேன், உன் மாமியார் உங்களை ஒரு பொருட்டாவே நினைக்கல, உன் புருஷன் ஒரு பொருட்டாவே நினைக்கல, உன் மனைவி உன்னை அசட்டை பண்ணுறா, உன் துக்கம் தாங்கப்படலை. அவர் அசட்டை பண்ணப்பட்டார். மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவர். அங்கே வீட்டில எல்லாம் உட்காந்து கூட்டமாக பேசிக்கிட்டு இருக்காங்க, உன்னை சேர்க்க மாட்டேங்கிறாங்க. ஆஃபீஸில், சபையில், நீ படிக்கிற ஸ்கூலில், வேலை பார்க்குற இடத்துல 4 பேர் நின்று கூட்டமாக பேசுகிறாங்க, உன்னை சேர்க்க மாட்டேங்கிறாங்க. துக்கம் வருது, துக்கமாக இருக்கு. நீ புறக்கணிக்கப்பட்டாய். துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார். அவர் அசட்டை பண்ணப்பட்டார். இதெல்லாம் தான் நமக்கு வந்த வலி. இதைதான் நமக்கு வந்த வலி. அசட்டை பண்ணுறாங்க, புறக்கணிக்கிறாங்க, நிந்திக்கிறாங்க, பொய்யா குற்றம் சாட்டுறாங்க. துக்கம் தாங்க முடியலை. தான் துணையன நயந்துரை சொன்னவர் நட்டாற்றில் விட்டுடுறாங்க, ஏமாத்திடுறாங்க. நம்ம செய்த நன்மைக்கு பதிலாக தீமை செய்கிறாங்க. எல்லாவற்றையும் இயேசு அனுபவித்தார். பொய்யா குற்றம் சாட்டுறாங்க, எல்லாவற்றையும் இயேசு அனுபவித்தார். அவர் தாங்கின துன்பங்கள். நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியத்துக்கெல்லாம் துன்பம் வருமோ அத்தனை துன்பங்களையும் அவர் அனுபவித்தார். பிரியமானவர்களே, இயேசு தான் மரிப்பதற்கு முன்பாக, மரணத்துக்கு போவதற்கு முன்பாக, இந்த கடைசி மணி நேரத்தில் சொன்ன வார்த்தை யோவான் 16:20. அந்த வார்த்தையோடு கூட நான் முடிக்கிறேன். யோவான் 16:20. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நானும் சொல்லுகிறேன், மெய்யாகவே மெய்யாகவே. பிரியமானவர்களே, சாதாரண நம்ம தமிழில் சொன்ன சத்தியமாக சொல்கிறேன், சத்தியமாக சொல்கிறேன், மெய்யாகவே மெய்யாகவே நான் சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உலகம் உங்கள் துக்கம் சந்தோஷமாக ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அவர் நம்முடைய துக்கங்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்திருக்கிறார். நம்ம எல்லாரும் இருக்கிறவங்களை எழுப்பி நிற்போமா? கர்த்தருடைய ஆவியான நம்மோடு கூட பேசியிருக்கார். கர்த்தர் தம்முடைய சத்தத்தை நம்ம மத்தியிலே துணிக்க பண்ணியிருக்கார். இருக்கிறவங்களை எழுப்பி நில்லுங்க. இயேசுனுடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டார்,
இயேசு என்னுடைய அக்கிரமங்களை சுமந்து தீர்த்தார். இயேசு என்னுடைய நோய்களை சுமந்தார். இயேசு என்னுடைய பாடுகளை சுமந்தார். இயேசு என்னுடைய துக்கங்களை சுமந்திருக்கிறார். ஹல்லேலூயா.